நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 17வது சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்திய முஸ்லீம் லீக்குடைய அலுவலகத்துக்கு வந்து முஸ்லீம் லீக்குடைய நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவித்து சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசு தமிழக வெற்றி கழகத்த அரசு ஜோசப் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிற இந்த அரசு பதவியேற்ற அந்த நேரத்திலிருந்து இன்று வரை தமிழக சட்டமன்றத்தில் அங்கு வைக்கிற கட்சிகள் அத்தனையிலும் சென்று அலுவலர்களுக்கு சென்று அவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தாலும் அனைத்து கட்சி அலுவலகத்துக்கு சென்று சில தலைவர்களுடைய இல்லங்களுக்கும் சென்று தனது அன்பை பரிமாறிக்கொண்டிருப்பது தமிழக அரசியலில் வரவேற்கப்பட ஒன்று மட்டுமல்ல. தொடர்ந்து இப்படிப்பட்ட அன்பு பரிமாற்றம் நீடிக்க வேண்டும் என்ற தொடர்பும் எங்கள் ஆசையும் எங்களுக்கு இருக்கிறது. வருங்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை முன்மாதிரியாக கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், போற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். கலைஞர் காலத்தில் உங்களுக்கு 3% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 1984 பார்த்தீங்கன்னா ஒரு IAS ஆஃபீஸர் ஜாபர் ஷேக் இருந்தார். அதுக்கப்புறம் எந்த IAS ஆஃபீஸர் யாருமே வரல இஸ்லாமியர்கள்ல. அதுக்கப்புறம் இப்போ பாமகவில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல 10% கேட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து நீங்க எதையுமே கேட்கலையே 2 சீட்டு இஸ்லாமியர்களுக்காண்டி. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயத்துக்கு கலைஞருடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட 3.5% இட ஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சென்ற அரசியல் இருக்கு, இந்திய அரசியல் இருக்கிறது. இப்போ புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியலும் தொடர்கிறது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகள் வரும்போது அது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வருவதல்ல. அது மத்திய அரசில் நடத்தக்கூடிய தேர்விலிருந்து தெரிஞ்சுக்கப்படுகிற ஒன்று. இப்போ இந்த சமீபத்தில் நடந்த மத்திய அரசு UPC தேர்வுகளில் நிறைய முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலும் வந்திருக்கிறாங்க. காலப்போக்கில் நிறைய தமிழ்நாட்டில் இந்த அரசின் போது IAS அதிகாரிகள் நிறைய வருவார் என்று நம்புகிறோம். 3.5% இடஒதுக்கீடு முஸ்லீம் சமுதாயத்துக்கு கல்வித்துறையிலும் அரசு வேலைவாய்ப்பிலும் தந்திருப்பது பொதுவாக 5% ஆக்க வேண்டும், 7% ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த அரசு கிடத்தில் இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவோம். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பை பெறக்கூடிய முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம். இல்ல அதாவது ஏடிஎம்கேல உள்ளவங்க புதிய ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறத வரவேற்கப்பட ஒன்றுதான். புதிய ஆட்சி தமிழகத்துக்கு நல்லது செய்யும் என்ற நம்பிக்கை அந்த கட்சிக்கும் வந்திருக்கிறது. அதனால தான் எல்லா கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் அப்போ இருந்தால் இப்போ இருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளும் இந்த புதிய கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறோம். நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்துருக்கிறோம். ஒரே காரணம் என்னன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் நடந்த நல்ல திட்டங்கள் தமிழக மக்களுக்கு நன்மை சேர்த்திருக்கிறது. அந்த நல்ல திட்டங்கள் இப்போ நடந்தது மாதிரி இந்த புதிய ஆட்சியிலும் தொடர வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமா
அந்த கண்டிஷன்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆட்சிக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறோம். இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்காக ஆதரவை கொடுத்திருக்கிறோம். இல்லங்க 5 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு அப்படி நாங்கள் நிபந்தனை போடலையே. ஆட்சி தொடர்வதற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கோம். ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். இந்த ஆட்சி நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறோம். முன்னாடி இருந்த ஆட்சியினுடைய திட்டங்கள், நலத்திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம். அதை அப்படியே விஜய் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதிமுக பிளவுபட்டது யார் சொன்னது? அதாவது நீங்க உருவாக்கி கொண்டிருக்கீங்க, நீங்களா கற்பனை பண்றீங்க. இல்ல சார், நீங்க கண்டீங்க. அது வெளியான போனது சொல்ல முடியும். அது இதுவரைக்கும் நீங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பிளந்துபட்டதாக இப்போ ஒருத்தர் போட்டி போடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சட்ட ரீதியாக வெளியே வரலையே. இல்லை இல்லை, அதாவது தமிழ்தாய் வாழ்த்து இந்த காலையில் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி தான் ஆரம்பிச்சாங்க. இல்லை 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 இல்லைங்க, நீங்க அரசு பதவியேற்பு விழா நடத்தினது கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா, மத்திய அரசு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோ அதை பின்பற்றுவார். மத்திய அரசுடைய ஒரு வாரத்துக்கு முந்தின இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொன்னா, அரசு விழாக்கள் எதுவாக இருந்தாலும் முதலில் இது வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு, வந்தே மாதரம் முழுசா பாடணும். அப்படி பாடாது போனா அது தண்டனைக்குரிய குற்றம். அந்த தண்டனைகளை எப்படி வேணாலும் அபராதத்தை வேறு வகையிலும் கொடுக்கலான்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு கவர்னர் பதவியேற்பு விழா நடத்துறாரு. கவர்னர் யாரு? மத்திய கவர்மெண்டுடைய அதிகாரி. அவர் அந்த மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் நடத்தக்கூடிய எந்த விழாவாக இருந்தாலும் அதுதான் அவர் செய்வார். தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை செய்யல. இன்னையிலிருந்து தான் தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு உருவான இந்த நேரத்தில், இன்றைய தினத்தில் தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடித்தான் ஆரம்பித்தாங்க தவிர ஜனகணமங்க அது பாடி ஆரம்பிக்கல. ஆக இது முன்னாடி இதுவரைக்கும் இருந்த அந்த பாரம்பரியம், அந்த ட்ரெடிஷன், அந்த பண்பாடு, நேற்று இருந்த பாரம்பரியம் இந்த புதிய அரசியலும் தொடர்கிறது என்பதற்கு வெட்ட வெளிச்சம். இல்ல எங்க சமுதாயத்துடைய எல்லா கோரிக்கைகளையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன கோரிக்கை நாங்க கேட்கவும் இல்லை, நாங்கள் சொல்லவும் இல்லை. எங்க சமுதாயத்துடைய என்னென்ன கோரிக்கை இருக்குது நீங்க நம்பலாம். உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் நாங்க நம்புறோம். போதும் நினைக்கிறேன். எதுங்க கோரிக்கை என்பது நாங்க சொல்லும் போது சொல்லுவோம். இப்ப எதுவும் கோரிக்கை நாங்க வைக்கல. வந்த இடத்துல நன்றி சொல்ல வந்தாரு. நன்றி சொல்றதுக்காக நாங்களும் நன்றி சொன்னோம், வாழ்த்து சொன்னோம். நல்ல ஆட்சி நடத்துங்கன்னு வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கோம். வாழ்த்தி அனுப்பும் போது என்ன சொன்னோன்னா, முதலாட்சி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் அன்று இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டுக்கு செய்த நலத்திட்டங்களை எதையும் விட்டுவிடாம தொடர்ந்து நீங்களும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம். அதை அவர் ஒத்துக்கொண்டு நல்ல காரியத்தை சொல்லியிருக்கேன்னு நம்பிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு ஓகே, நன்றி.